சீசன் 8லேருந்து மஞ்சரி அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இவங்க வெளியேற்றப்பட்ட போது கூட விஜய் சேதுபதி அவர்கள் இவங்களுக்காக பேசியிருந்தாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்த சூழ்நிலையில் இப்போ பார்த்தோன்னா மஞ்சரி அவர்கள் திடீரென மருத்துவமனைக்கு போயிருக்காங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருக்குது. மஞ்சரி அவர்கள் வெளியே வந்தப்போ அவங்களுடைய ஊர் மக்கள் கொடுத்த ஆரவாரம் வரவேற்பு எல்லாமே மிகப்பெரிய லெவலில் அவங்களுக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பிக்பாஸில் வீட்டுக்குள்ளே வரும்போது நான் 2 வாரங்கள் கூட தாக்கு பிடிக்க மாட்டேன் அப்படின்னு தான் நினச்சி வந்தேன். ஆனால் எனக்கு இவ்வளவு வரவேற்பு இருக்கும், இவ்வளவு மக்களிடையே பார்த்தோன்னா ஆதரவு இருக்கும்னு எனக்கு தெரியாது. வெளியில் இப்படிலாம் மக்கள் என்னை கொண்டாடி இருக்காங்களேன்னு ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. அதற்கப்புறம் பிக்பாஸ் வீட்டில் இருந்து வந்ததுக்கப்புறமாக அவங்களுக்கு தூக்கம் இல்லை, அதற்கப்புறம் உணவு சரியாக சாப்பிட்றதில்லன்னு அவங்க அம்மா ரொம்பவே கவலையோடு சொல்லியிருந்தாங்க. இந்த சூழ்நிலை இப்போ மறுபடியும் அவங்க பார்த்திங்கன்னா மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அவங்கள அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணம் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு அப்படின்ற மாதிரியாகவும், இது பிக்பாஸ் வீட்டிலேருந்து வர எல்லாருமே இதே போல் தான் செஞ்சு வந்துட்டுருக்காங்க. தூக்கம் இல்லாமல் இரவு முழுக்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுனால இது சீக்கிரமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய அம்மா ரொம்பவே கவலைப்பட்டிருக்காங்க. இதில் பயப்பட எதுவுமே தேவையில்லை, இவங்களுடைய உடல்நிலை சீக்கிரமே சரியாகி அதுலேருந்து அவங்க மீண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, அஜித் அவர்களினுடைய விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகும் பொங்கலுக்கு இப்போ எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் திடீரென அது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லப்படுது. குட் பேட் அக்லியாவது வரும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் இது ஏப்ரல் மாதம் வெளியாகும் அப்படின்னு இப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு. தல அஜித் அவர்களினுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ 2 படங்களுமே இப்போதைக்கு வெளியில் வரலன்னுமே அவங்களுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. இப்போ விடாமுயற்சி திரைப்படம் வராதனால தான் ஆதிக் ரவிச்சந்திரன் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஆக மொத்தத்தில் அடுத்ததாக இப்போ அஜித் அவர்களுடைய படம் வெளியாக போகுது. எதிர்பார்த்த நேரத்தில் இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் தாமதமாக வரப்போகுது. இதனால் ரசிகர்கள் அந்த படத்திற்காக மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வச்சுட்ருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.